ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. இன்றைக்கி ஓமன் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு கப்பலில் தாக்குதல் நடந்ததாக ஒமான் அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுனால பங்களாதேஷ், பாகிஸ்தான் உட்பட நாடுகளில் என்ன பதட்டம் வந்தது அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி திடுதிப்புன்னு பார்த்தா சீனாவினுடைய ஒரு உளவு கப்பல் ஈரானுக்கு உளவு வேலை செய்வதற்காக வந்து நிற்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. சீனா அவங்களுடைய ஒரு என்சைக்ளோபீடியா உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வேறொரு தகவலும் உருவாகுது. அது நாளைய காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நடுவில் தான் கார்க் ஐலண்ட் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லட்டா? இன்னும் 2 தினங்களுக்கு தான் யூகேல இருக்கக்கூடிய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர்டு கேஸ் 2 தினங்களில் முடிஞ்சிடும். அதன் பிறகு யூரோப்பில் இருந்து அதிக விலைக்கு யூகே அவங்களுடைய கேஸை வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லி மெயில் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. யூரோப்புக்கு அப்போ கேஸ் தட்டுப்பாடு வரப்போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கேஸ் தட்டுப்பாடு யூரோப்புக்கு மட்டும்தானா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் விவசாயம் முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பங்களாதேஷில் 6 ஃபெர்டிலைசர் நிறுவனங்களில் 5 நிறுவனங்கள் மூடப்பட்டதற்கான பின்னணி என்ன? அதை விட ரொம்ப முக்கியம், தைவான்லேருந்து நாம் மிகப்பெரிய அளவில் சிப்செட்டை இறக்குமதியெலாம் பண்ணுறோம் எல்லா நாடுகளும். அப்படிப்பட்ட தைவானில் இப்போ பல சிக்கல்கள் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன விக்கி? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தைவானுடைய ஷேர் மார்க்கெட்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக தைவானின் நிறுவனமான TSMCனுடைய பங்கு எல்லாமே சரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கா? கனெக்ட் பண்ண போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு 175 குழந்தைகள் உயிரிழந்து போனாங்க. சொல்லப்போனால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாக்குதலில் முதல் நாளே நமக்கு வந்த துக்கமான செய்தியே அந்த 175 குழந்தைகள் அப்படிங்கிறவங்க தான். அதுக்கான ஒரு மாஸாக கிரேவெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள உடல் புதைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்த உடனே அமெரிக்காட்ட கேட்குறாங்க, ஏன் சார் இவ்வளோ பக்காவாக திட்டம் போட்டு நீங்கள் அயத்தலா கமேனி அவர்கள் அவங்களுடைய முக்கியமான சகாக்களெல்லாம் கொண்டுட்டேன்னு சொல்கிறீங்க? அப்படி இருக்கும்போது அங்கே இருந்த பள்ளி குழந்தைகள் என்ன சார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டதற்கு அமெரிக்கா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது எங்களுடைய ஏவுகணை கிடையாது, அங்கே விழுந்தது ஈரானுடைய ஏவுகணை அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு அதுக்கான விஷுவல்ஸ் வெளியாகி இருக்கிறது. அந்த விஷுவல்ஸில் அமெரிக்காவினுடைய டாம்ஹாக் அந்த ஏவுகணை தான், அந்த மிசைல் தான் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதுக்கு பிறகும் அமெரிக்காவை நம்புவாங்களா? வேறு வழி இல்லை, நம்புவாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்பாங்க. அப்போ 175 குழந்தைகளுடைய உயிர் போனதற்கு காரணம் அமெரிக்கா தான். ஆனால் அதை தூக்கி அப்படியே ஈரான் மேலே போட்டாங்கல்ல. இதே மாதிரி எத்தனை சாவுகளுடைய எண்ணிக்கையை எந்தெந்த நாடுகள் பக்கம் போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. பட் அமெரிக்கா அடிச்சிட்டாங்க. உடனடியாக ஈரான் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடினால தான் யூகேல 2 தினங்களுக்கு மட்டும்தான் ஸ்டோர்டு கேஸினுடைய அளவு இருக்குது. அதன் பிறகு நாம் யூரோப்பிலிருந்து அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் அங்கே எனர்ஜி ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்? பல மடங்கு அதிகரிக்கும். நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ்லலாம் 2 லிட்டர் தான். நீங்கள் 2 வீலர் போனீங்கன்னா 2 லிட்டருக்கு கூடுதல் கிடைக்காது. இதே மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பல உலக நாடுகளில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெயின் ஆல்ரெடி கியூ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க கேஸ் ஸ்டேஷன்லாம். வேணால் நீங்கள் ஸ்பெயின் கேஸ் ஸ்டேஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கே தெரியும். அப்போ இங்கே எல்லாமே தட்டுப்பாடாக வரும்போது அடுத்ததாக என்ன சொல்லுவீங்க? கேஸ், பெட்ரோல் இதுக்கான விலை தானே கூட போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. நான் போன பதிவிலே சொன்னேன், மீன்பிடி படகுகள் இயங்காது. காரணம், மீன்பிடி படகுகளுக்கும் நம்ம பெட்ரோல் இல்லாட்டி டீசல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படகுகள் எப்படி கடலுக்குள்ளே போகும்? கடலுக்குள்ளே போகாமல் மீன்பிடி படகுகள் எப்படி மீனை பிடிச்சிட்டு இங்கே மக்களுக்கு கொடுப்பாங்க? அப்போ லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காதா? கிடைக்க வாய்ப்புகள் கம்மியாயிட்டே இருக்குது. அதே மாதிரி பழங்கள், நல்ல காய்கறிகள் அப்படிங்கிறது பல உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் செய்யணும்ல, ஃபெர்டிலைசர் வேணும்ல. ஃபெர்டிலைசர் வேணும்னா கண்டிப்பாக நமக்கு கச்சா எண்ணெய், அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் வேணும்ல. இல்லை, எனக்கு புரியலை. கச்சா எண்ணெயினுடைய பை ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறதுலாம் உருவாக்கப்படுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்கிறேனே, தைவானுடைய TSMC அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் தான் உலகத்தில் ஹை-எண்ட் சிப்செட், நம்ம பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன்லேருந்து லேப்டாப்ஸு, கேட்கெட்ஸ் இப்படின்னு சொல்கிற பல எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸுக்கான சிப்செட்டெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு இந்த எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 98%. அதாவது தைவான் நாட்டுக்கு தேவையான எனர்ஜி, பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் எங்கேருந்து தான் வர வேண்டும்? பிற நாடுகள்கிட்ட தான் வர வேண்டும். அது வரலைன்னா அங்கே என்ன நடக்காது? ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது. என்ன நடக்காது? அங்கே சிப்செட்டுக்கான ப்ரொடக்ஷன் நடக்காது. எங்கே எனர்ஜி வராமல், எனர்ஜி இல்லாமல் அங்கே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது.
கரண்ட் இல்லாமல் அங்கே சிப்செட்டினுடைய அந்த இயந்திரங்கள் இயங்கும், அங்கே ஃபேக்ட்ரி இயங்க வேண்டும் அல்லவா? சரி, அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட்டில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக சிப்செட்டினுடைய விலை அதிகரிக்குமான்னு கேட்டால் சிப்செட்டுக்கு விலை மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சிப்ஸுக்கு விலை வர அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. டிஎஸ்எம்சியினுடைய பங்கு வீழ்ச்சி அடைந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி வீழ்ச்சி அடைந்திருக்கும்? காரணம் இருக்குது. 100 கிலோவாட் மின்சாரம் தைவான் நாடு மக்கள் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் 10 கிலோவாட் மின்சாரத்தை இந்த டிஎஸ்எம்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டுமே பயன்படுத்துகிறது. வேர்ல்டில் மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிப்செட்டை உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு 10% எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி இப்போது இல்லை. அதனால் என்ன ஆகுது? அதனுடைய பங்குகள் விழ ஆரம்பிக்கின்றன. இது மட்டும்தானா? அப்போ சப்ளை செயின் பாதிப்பு அப்படின்னு ஒன்று வருமே விக்கி? ஆமாம், வரும். ஒரு கப்பல்லேருந்து இன்னொரு கப்பலுக்கு அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பெரிஃபரல்ஸ் டிவைசஸ் வரை எல்லாமே கிடைச்சிக்கணும்ல. அது எதுவுமே இல்லாமல் அடுத்ததாக இந்த நிறுவனங்களால் ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ சப்ளை செயின் பாதிப்பு வருது. இந்த நிறுவனத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, நம்ம ஊர் நிறுவனங்களுக்கும் பல நிறுவனங்களுக்கும் சப்ளை செயின் பாதிப்பு அப்படிங்கிறது வரும். அப்படி வரும் பட்சத்தில் ஏகப்பட்ட அடுத்தடுத்த பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகும். நெக்ஸ்ட் ஒன், இவி மார்க்கெட்டு படுக்கும். பெரிய அளவில் நம்முடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் மிசைல்ஸ் உருவாக்குறது, இது எல்லாத்துக்கும் பெரும் சிக்கல் அப்படிங்கிறது உருவாகும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் காப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது தான். ஸோ யாராவது காய்லாங்கடெல்லாம் வச்சுருக்கீங்க, காப்பரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. ஹையர் எனர்ஜி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹையர் மைனிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஹையர் எனர்ஜி ப்ரைஸ், பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஹையர் விலை கொடுத்து நம்ம வாங்கினோம்னா மைனிங் பண்ணும்போது அதனுடைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்குது. மைனிங் செலவு அதிகரிக்கிறது அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா உலோகங்களுடைய அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக சல்ஃபர் ஷார்ட்டேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சல்ஃபியூரிக் அமிலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது இந்த காப்பர், பெட்ரோல் இது கூடலாம் இணைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். சல்ஃபியூரிக் ஆசிட்டினுடைய அந்த தேவை அதிகரிக்கும். பட் அந்த தேவை இங்கே கொடுக்குற அளவுக்கு நம்மளால் ப்ராடக்ட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. யுஏஇ போர்ட்லேருந்து மட்டுமே 40,000 டன் இந்த காப்பர் கேதோடு அப்படிங்கிறது வரணும். 40,000 டன் காப்பர் கேதோடு யுஏஇ போர்ட் வழியாக வரல அப்படின்னா அம்புட்டு தான். புரிஞ்சா? அப்போ காப்பருக்கு பிரச்சனை வந்துருச்சா, சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு பிரச்சனை வந்துருச்சா. அடுத்ததாக இருக்கக்கூடியதான் நான் சொன்ன மாதிரி ஃபெர்டிலைசர். இதில் சல்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது எஸ், இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது கச்சா எண்ணெயினுடைய பை ப்ராடக்ட் தான். எப்படி கச்சா எண்ணெயுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான் தார் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி சல்ஃபரும் ஒரு பை ப்ராடக்ட் தான். ஸோ சல்ஃபருக்கு பிரச்சனை, அடுத்ததாக நைட்ரஜன் ஃபெர்டிலைசருக்கும் பிரச்சனை, யூரியாவுக்கும் பிரச்சனை வரும். அதுக்கு காரணம் ஹேபர் போஷ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேபர் போஷ் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி தேடி பார்த்தாலே தெரியும் நைட்ரஜனுக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சல்ஃபரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா எலமெண்டல் சல்ஃபர் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க, அதுக்கான கூடுதல் டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ நைட்ரஜனுக்கும் சல்ஃபருக்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது ஆப்வியஸ்லி அங்கே அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசருக்கு இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். அதனால தான் பங்களாதேஷில் 6 ஃபேக்ட்ரியில் 5 ஃபேக்ட்ரி இழுத்து மூடினாங்க. இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக ஆசிய நாடுகளை பிடிக்கும் ஒரு வேட்கை ட்ரம்ப் அவர்களுடைய மனசில் இருக்குது. அதுக்கான சின்ன எக்ஸாம்பிளாக தான் இப்போ ஈரான் அடித்து பார்த்துட்ருக்காரு ட்ரம்ப் அவர்கள். பட் ஆசிய நாடான சீனாவையோ இந்தியாவையோ ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி முடிச்சு விட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஈரான்கிட்ட அதிநவீன மிசைல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம 2 நாடுகள்கிட்ட, குறிப்பாக இப்போ அமெரிக்காவினுடைய முதல் எதிரியாக சீனாவை தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் அ கோல்டு வார் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் சீனா அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அப்போ சீனாவுக்கு தேவையான பல நட்பு நாடுகளையும் அவங்களுடைய முதலீடுகளையும் கரைய வைக்கிறது அமெரிக்கா. ஈரானில் ஏகப்பட்ட முதலீடு பண்ணியிருப்பாங்க, வெனிசுலாவில் ஏகப்பட்ட முதலீடை சீனா பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஸ்டாக்னட், அப்படியே நிறுத்தப்படும். எதுவுமே இனிமேல் சீனாவுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சீனாவினுடைய அதீத முதலீடு, ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுது சீனாவுக்கு. அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் நாடு. அவங்க தொழில் அங்கே அவங்க சரி பண்ணலை, இல்லை அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலைன்னா அந்த நாடு இயங்காது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சர்வீஸ் செக்டார்ஸ் கிடையாது, அவங்க மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இயங்கவில்லை என்றால் அந்த மேனுஃபேக்சருக்கு இயங்க வைப்பதற்கு எனர்ஜி அப்படிங்கிறது தேவை. இந்த எனர்ஜி ஈரான்ட்டிருந்தும் சுலபமாக ஈரான்ட்டிருந்துலாம் வாங்கிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி வெனிசுலாட்டிருந்துலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த இரண்டையுமே கட் பண்ணுறாங்க அமெரிக்கா. இதை கட் பண்ணுறதுனால என்ன செய்கிறாங்க, இந்த யுத்தத்தை எப்படியாவது சீக்கிரமாக முடிச்சு வைக்கணும், இல்லை ஈரான் பக்கம் இந்த யுத்தத்தை வெற்றி யுத்தமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் யாருக்கு வருது, சீனாவுக்கு வருது. இதை சரியாக கவனித்த அமெரிக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் 31% இந்த ஆயில் இருக்கக்கூடிய ஈரானையும் வெனிசுலாவையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நேரடி சீனாவுக்கு பெரிய ஆப்பா அந்த இடத்துல வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000க்கும் அதிகமான மிசைல்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்கிறதுனால நேரடி யுத்தத்துக்கு அமெரிக்காவும் சீனாவும் தயாராக மாட்டாங்க. ஆனால் மறைமுக யுத்தம் அப்படிங்கிறது இப்போது தொடங்கிவிட்டது.
இது இல்லாமல் இன்னும் சில நாடுகள் அவங்களுடைய யுத்தம் இந்த இந்த 3 நாடுகளுடைய யுத்தம் முடிய வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது இன்னைக்கு ஈரான் சொல்கிறாங்க இதே ஃபேஸில் போனால் கூட 6 மாதங்கள் எங்களால் இந்த யுத்தத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று இரவு கொடூர தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரையும் நம்ம அப்டேட் கிடையாது. மணி 2:30 மணி ஆயிடுச்சு, விடிய காலையில் 2:30 மணி. நாளைக்கு என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு காலையிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள்லாம் ரொம்ப விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேட்குறதுக்கே இதெல்லாம் கேள்விப்படாத விஷயமா இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்முடைய மாணவர்கள் நம்முடைய குழந்தைகள் எவ்வளோ விஷயத்தை யோசித்து அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அவங்களுக்கான படிப்பு, அவங்களுக்கான ஃப்யூச்சர் பிளான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் தெரியாமே நாம் வளர்ந்துட்டோம். நம்ம குழந்தைகளை நம்ம அப்படி வளர்க்க வேண்டாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.